தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் ரவிக்குமார் பற்றி நான் அவதூறாக பேசியதாக என் மீது SC/ST ஆணையத்தில் புகார் கொடுத்திருப்பதாக வழக்கறிஞர் ராஜேந்திரன் என்பவர் ஒரு மனுவை ஆணையத்துக்கு கொடுத்திருக்கிறார். நான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரானவன் என்பதைப் போல என்னை சித்தரிப்பதற்கு ஒரு முயற்சி நடக்கிறது. என்னுடைய கடந்த கால சமூக வலைதளங்களை பார்த்து கொண்டிருப்பவர்கள் நான் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, உழைக்கிற மக்களுக்கு எதிரானவன் என்கின்ற ஒரு வார்த்தை எங்காவது நான் சொல்லியிருந்தால் என் மீது வழக்கு தொடுப்பதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமாருக்கு முழு அதிகாரம் உண்டு. நான் ரவிக்குமாரை, நான் திருமாவளவன் 2 பேரையும் நான் வன்மத்தோடு பேசியிருக்கிறேன், வன்மத்தை கக்கியிருக்கிறேன் என்று ரவிக்குமார் என் மீது புகார் கொடுத்திருக்கிறார். நான் ரவிக்குமாரை எந்த இடத்திலும் நான் ஒடுக்கப்பட்ட ஒரு அடையாளம் என்றுதான் நான் சொல்லியிருக்கிறேனே தவிர, ரவிக்குமார் மீது நான் வைக்கிற குற்றச்சாட்டு அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை, தலித் மக்களை நீங்கள் ஏமாற்றி இருக்கிறீர் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. அந்த மக்களுக்கு நீங்கள் உண்மையாக இல்லை, நன்மையாக இல்லை. நாடாளுமன்ற உறுப்பினருடைய 5 கோடி ரூபாய் நிதி, மத்திய அரசு கொடுக்கிற நிதி கையாடல் செய்திருக்கிறீர்கள். 18.5%. 5 கோடி ரூபாயில் ஏறக்குறைய 90 லட்சம் ரூபாய் அந்த மக்களுடைய வாழ்வாதார அடிப்படை கட்டமைப்புக்கு அது பயன்பட வேண்டும். அது உங்களுடைய வங்கி கணக்குக்கு மாற்றப்பட்டு இருக்கிறது என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. இதில் எங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக நான் வன்மத்தை கக்கி இருக்கிறேன்? ரவிக்குமாரை விட நான் அந்த மக்களுடைய உழைக்கிற மக்களுக்கு நான் ஒரு அறிவிக்கப்படாத பிரச்சாரகர். எங்கெங்கு தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கு நானும் அந்த மக்களோடு மக்களாக நிற்பவன் தான் இந்த அடிப்படை பெரியார் தொண்டன். எத்தனை போராட்டம், எத்தனை ஆர்ப்பாட்டம் என்னுடைய வாழ்நாளில் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான அடிப்படை கட்டமைப்பு, சாதிய இந்துக்களுக்கு எதிராக, பார்ப்பன சனாதனத்துக்கு எதிராக என்னுடைய 18வது வயதிலிருந்து நான் களமாடி வந்திருக்கிறேன். போலி களமாடி அல்ல, நான் அக்பாருக்கு பெரியார் தொண்டன். என்னுடைய அரசியல் ஈழத்து காடுகள் வரை நான் பயணப்பட்டு இருக்கிறேன். எதற்காக? அரசியல் என்பது பிழைப்புவாதிகள், ரவிக்குமாரை போல பிழைப்புவாதிகளுக்காக இல்லை. நீ எப்போ திருமாவளவனை பார்ப்பதற்கு ஒரு சாதாரண ஜோல்னா பையோடு வந்த உனக்கு இன்னைக்கு 500 கோடி ரூபாய் சொத்து எப்படி வந்து சேர்ந்தது? உன்னுடைய அண்ட சராசரங்களை நான் பேச வேண்டி வருகிறது. ஏன் பேச வேண்டி வருகிறது என்று சொன்னால், நீ அந்த விசிக இயக்கத்தை கூறு போடுகிறாய், பங்கு போடுகிறாய், திமுகவுக்கு காட்டி கொடுக்கிறாய், பாஜகவுக்கு கூட்டி கொடுக்கிறாய். இதுதான் எனக்கு உன் மீது உள்ள கோபம். உன்னை நான் அம்பலப்படுத்துகிறேன் என்ற காரணத்திற்காக நீ திருமாவையும் சேர்த்து கொள்கிறாய். நான் எந்த காலத்தில் திருமாவை ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு தலைவன், காலத்தால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மனிதன், அம்பேத்கர் இல்லாத குறையை தமிழ்நாட்டிலே அங்கனூரார் செய்திருக்கிறார் என்று பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். காரணம்,
உங்கள் மீது நான் வைக்கிற விமர்சனம் திமுகவை தூக்கி பிடித்ததனால் இந்த நாற்காலி பறிபோய் விட்டது. விஜய் இருக்கிற நாற்காலிக்கு சொந்தக்காரர் திருமா. தமிழ் தேசியத்தை கையில் எடுத்திருந்தால் தலித் தலைவனிலிருந்து தமிழ் தேசிய தலைவனாக 35% மக்கள் உங்களை தங்களுடைய தலைவனாக தேர்ந்தெடுத்திருப்பார். கருணாநிதிக்கு என்ன தகுதி இருந்தது? கருணாநிதி சமூகம் என்ன சமூகம்? யாருக்கு தெரியும்? என்ன அடையாளம்? கருணாநிதியே முதலமைச்சர் ஆகிற பொழுது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தலைவனாக பல ஆண்டு காலம் சிறைச்சாலை, பல பேர் குண்டர் சட்டம், பல பேர் தடா, பல பேர் பொடா, பல பேர் காணாமல் போயிட்டான், பாதி பேர் செத்து போயிட்டான். இப்படி இந்த விசிக இயக்கம் அழிந்து விடக்கூடாது, விசிக இயக்கம் அம்பலப்பட்டு விடக்கூடாது. ஈழப்போராட்டம் நடந்த காலத்தில் அன்றைக்கு தமிழ் தேசிய இயக்கத்தை சீமான் இல்லை, அவங்க அப்பன் இல்லை, யாரும் இல்லாத காலத்தில் தமிழ் தேசிய இயக்கமாக ஈழ பிரச்சனைக்கு கடைசி வரை குரல் கொடுத்தவர் திருமா என்பதை நான் பல இடங்களில் பதிவு செய்திருக்கிறேன். இந்த தகுதியை விட வேறு யார் இருக்கிறா? நீங்கள் கொடுக்கிற அந்த விருது கூட்டம், ரவிக்குமார் எழுதி கொடுக்கிற விருது கூட்டம் ஈழத்தமிழனை காட்டி கொடுத்த கூட்டம். ஹிந்துராம் ஈழ போராட்டத்தை ஜப்பான் தலையிட்ட பிறகு ஜப்பானை அதிலிருந்து விளக்குவதற்காக இந்திய உளவுத்துறை RSS அமைப்பு இயக்குகிற ஒரு பத்திரிகையாளனாக ஜப்பானுக்கு சென்று புலிகள் மீது பல குற்றச்சாட்டுகள், சமூக விரோதிகள், தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள், போதை கடத்தல்காரர்கள் என்று பொய்யான குற்றச்சாட்டுகளை ஹிந்துராமிடம் நமது உளவுத்துறை அனுப்பியது. அவருக்கு தான் இந்த ரவிக்குமார் அம்பேத்கர் விருது. இன்னும் நான் நிறைய பேச வேண்டி இருக்கிறது. KK நகரில் பல கோடி ரூபாய் பங்களா உன்னுடைய சின்ன வீட்டுக்கு, தாயும் மகளும் உனக்கு ஏது இத்தனை கோடி? தலித் மக்களுடைய உழைப்பை சுரண்டிய நீ உனக்கு KK நகரில் மணல் கேணி, கேணியிலே நீர் அரைக்கிறாய். உன்னுடைய இத்தனை கோடி சொத்துக்கள், உன்னுடைய 2 வாரிசுகளும் ஐரோப்பா நாட்டில். நீ எத்தனை தலித் இளைஞனை, தலித் பெண்களை ஐரோப்பா நாட்டுக்கு கல்விக்காக அனுப்பி இருக்கிறாய்? உன்னுடைய அத்தனை வண்டவாளங்களும் RSS பாஜகவோடு கைகோர்த்து கொண்டு, பார்ப்பன கைகூலிகளிடம் கைகோர்த்து கொண்டு, சுந்தர ராமசாமிக்கும் ஜெயமோகன் போன்ற பார்ப்பன பரதேசிகளுக்கு மாமா வேலை பார்க்கிற நீ தலித் தலைவர் என்று சொல்லுவதற்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை. பெரியாரை கேவலப்படுத்துவதற்கு, பெரியாரை அசிங்கப்படுத்துவதற்கு, பெரியாரை மலிவான மனிதனாக காட்டுவதற்கு சுந்தர ராமசாமியும் ஜெயமோகனுக்கும் இந்த தலித் அடையாளம் தேவைப்படுகிறது. அதற்காக நீ அவர்களுடைய அடிவருடியாக அடிமையாக மாறியிருக்கிறாய். இதை சொன்னால் நீ திருமாவளவனை சேர்த்து கொண்டு 2 பேர் மீதும் அவதூறு சொல்லுகிறாய் என்று என்னை சொல்லுகிறாய். உன்னுடைய அத்தனை அவதூறுகளும், உன் மீது மக்கள் சொல்லுகிற அத்தனை குற்றச்சாட்டுகளுக்கும் உன்னால் பதில் சொல்ல முடியுமா? பல கோடி ரூபாய் முதலீட்டில் பாண்டிச்சேரியில் எப்படி உன்னுடைய ரியல் எஸ்டேட் நிறுவனம் முளைத்திருக்கிறது? ஏது பல கோடி? பல கோடி ஏது? ஈசிஆரிலே பண்ணை வீடு ஏது? பல கோடி ஏது? ஆரோவில்லில் பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு ஏது? உன்னுடைய வீட்டை வாடகைக்கு விட்டுவிட்டு நீ எங்கே இருக்கிறாய்? இதுக்கு ஆதாரம் வேண்டுமா? உன்னை லோக்சபா செக்ரட்டேரியட்டில் உன்னுடைய விசாரணை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. எத்தனை அமித்ஷாக்கள் வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. எத்தனை சுந்தர ராமசாமி வந்தாலும், எத்தனை ஜெயமோகன் வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. நீ தலித் மக்களுடைய விரோதி, தலித் மக்களை காட்டி கொடுக்கிற ஒரு எட்டப்பன்.
தலித் மக்களுடைய நிதியை உன்னுடைய வங்கி கணக்கில் மாற்றுகிற நீ தலித் மக்களுடைய அடையாளமா? உன்னை விசிக இளைஞர்கள் கொண்டாடுகிறார்கள். ஏன் கொண்டாடுறான்? அந்த இளைஞர்கள் நமக்கான நபர் என்று. நீ அவர்களுக்கான நபர் இல்லை, அமித்ஷாவுக்கான நபர். விசிகாவை பால்படுத்தியதே நீதான். விசிக எவ்வளவு வீரியமான இயக்கம், எத்தனை வீரியமான இளைஞர்களால் உருவாக்கப்பட்டது, எத்தனை வீரியமான இளைஞர்கள் உயிரை கொடுத்துருக்கான், சிறைக்கு போயிருக்கான், தடா பொடா குண்டாஸ். ஆனால் எந்த சிறைச்சாலை பக்கமே போகாத நீ 500 கோடி ரூபாய் சொத்து. திமுக ஆட்சி காலத்தில் பிடபிள்யூ ஹைவேஸ் ஒப்பந்தக்காரன் அத்தனை பேருக்கும் நீதான் 10% கமிஷனுக்கு பல ஒப்பந்தங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறாய். எத்தனை தலித் இளைஞனை ஒப்பந்தக்காரனாக நீ மாற்றி இருக்கிறாய்? எத்தனை தலித் இளைஞனை நீ பெரிய நெடுஞ்சாலைத்துறை பிடபிள்யூ கட்டிடங்கள் எடுத்து அவர்களுக்கு அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி இருக்கிறாய். அப்படி எதுவுமே இல்லை. ஆனால் நீ நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவதற்கு உனக்கு விசிக அடையாளம், தலித் அடையாளம் அத்தனையும் தேவைப்படுகிறது. நீ திமுகவோடு, கருணாநிதியோடு, ஸ்டாலினோடு நீ மிக நெருக்கமாக இருந்து உன்னுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கி கொண்டாய். இதற்கு உனக்கு சுந்தர ராமசாமி, ஜெயமோகன் கொடுத்த பட்டம் எழுத்தாளன், திருமாவளவனும் விசிகாவுக்கு கொடுத்த பட்டம் தலித் எழுத்தாளன். நீ எந்த தலித்துக்கும் ஆதரவாக இல்லை. அமித்ஷாவுக்கு நெருக்கமானவன் எப்படியா தலித்துக்கு ஆதரவானவனாக இருக்க முடியும்? உனக்கு அமித்ஷா வாழ்த்து சொல்லுகிறார். அமித்ஷா வாழ்த்து சொன்ன பிறகு தமிழ் தேசிய மாநாட்டில் சமஸ்கிருதம் ஒழிக்கிறது. விசிகாவை ஒழித்ததே நீதான். திருமாவளவனுக்கு இத்தனை ஆண்டு காலம் நடத்திய பல மாநாடுகளில் சமஸ்கிருதம் ஒழித்ததா? சமஸ்கிருதம் ஒழிக்கவே இல்லை. ஆனால் நீ விசிகா 1,00,000 பேருக்கு சமஸ்கிருத பெயரை நீக்கி தமிழ் பெயரை சூட்டினார். இப்படி தமிழ் பெயரை சூட்டிய அந்த தலைவனுக்கு இப்பொழுது நீ சமஸ்கிருத பெயர் சூட்டுகிறாய். இதுதானே நான் வைக்கிற குற்றச்சாட்டு. தந்தைக்கு பெயர் வைத்து தமிழ் பெயரை வைத்தவர் இப்போ தன்னுக்கு இன்னொருவன் சமஸ்கிருத பெயர் சூட்டுகிறார். சமஸ்கிருத மந்திரம் ஒலிக்கிறது. சமஸ்கிருத பெயர் நீக்கியவருடைய மாநாட்டில் சமஸ்கிருதம் ஒலிக்கிறது என்பதுதான் என்னை போன்ற பல பேருடைய வேதனை. இதையெல்லாம் சுட்டி காட்டினால் நீ வழக்கு தொடுக்கிறாய். இந்த வழக்குக்கு நான் அஞ்ச மாட்டேன். உண்மை 1000% இருக்கிறது. உண்மை அது அணுகுண்டை விட வலிமையானது. உன்னையை போன போலிகளை அம்பலப்படுத்துவதில் நான் வாழ்நாள் முழுக்க இதுதான் என்னுடைய பணி. தலித் இளைஞர்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் அது சமஸ்கிருத இயக்கமாக மாறி போய்விட்டது. திமுகவோடு நீ காட்டிய அந்த நெருக்கம் உன்னை அம்பலப்படுத்தவில்லை, விசிகாவை அம்பலப்படுத்தியது. திமுகவை தூக்கி சுமப்பதே வாழ்நாள் கடமை என்ற நிலையை திருமாவுக்கு ஏற்படுத்தியதே நீங்கள் தான். கட்சியை உடைத்து விடுவோம், கட்சியிலிருந்து வெளியேறி விடுவோம், இப்படி அவரை விரட்டிய நீங்கள் அந்த இயக்கம் ஒன்றில்லாமல் ஆகி போனதுக்கு காரணம் இந்த ரவிக்குமார் போன்ற பார்ப்பன அடி வருடிகள் தான். இந்த பார்ப்பன அடி வருடிகளால் ஒரு வீரியமிக்க இயக்கம், மேதகு பிரபாகரனோடு நட்பாக இருந்த இயக்கம், தமிழ்நாட்டில் பிரபாகரன் தமிழ் தேசியத்திற்காக போராடியதைப் போல தமிழ்நாட்டில் போராடிய இயக்கம் இன்று எங்கே இருக்கிறது? பனையூரில் போய் பண்ணையாராக சேர்ந்து விட்டது. இந்த வருத்தம் ஒவ்வொரு விசிகா தொண்டனுக்கும் இருக்கிறது. உன்னை கருணாநிதி எப்படி உன்னை பயன்படுத்தினார், அதே போல உன்னை ஸ்டாலினும் பயன்படுத்தினார். இறுதியில் அந்த இயக்கம் ஸ்டாலினை தலைமையாக ஆளூர் ஷானவாஸை போன்றவர்களெல்லாம் ஸ்டாலினை தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள். ரவிக்குமாரும் இதே பட்டியல் சேர்ந்திருக்கிறார். ஆகையால் கூடிய விரைவில் உங்களை மீண்டும் மீண்டும் விசிகா தொண்டன் அம்பலப்படுத்த வேண்டிய ஒரு சரியான நேரம் வந்துவிட்டது. ஆகையால் நீங்கள் இனி எந்த காலத்திலும் தப்பிக்க முடியாது. விசிகாவை
மீட்டெடுக்கிற வரை அந்த போராட்டம் தொடரும். என்னுடைய போராட்டமும் தொடரும். நன்றி, வணக்கம்.